நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. கர்த்தரே எசேக்கியேலை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். கர்த்தரே அவரை அனுப்புகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் இருந்து செய்தியை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எசேக்கியேலிடம் ஒரு சில தகுதிகள் காணப்பட வேண்டும். அவர் பயப்படாமல் தைரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தனக்கு சொன்னதை எசேக்கியேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்மையாய் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியேலை இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அனுப்புகிறார். அவர்கள் நெருஞ்சிலைப் போலவும் முள்ளுகளைப் போலவும் இருக்கிறார்கள். எசேக்கியேல் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்கள் எசேக்கியேலை முட்களைப் போல குத்துவார்கள். துன்மார்க்கர் நெருஞ்சிலைப் போலவும் முள்ளுகளைப் போலவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் அவர்கள் களைகளாகவும் இடையூறு பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தேள்களைப் போலவும் இருக்கிறார்கள். தேள் விஷத்தன்மை உடையது. தேளுக்கு அருகில் போனால் அது கொட்டிவிடும். நெருஞ்சில்களும் முள்ளுகளும் குத்தும்போது ஏற்படும் வலியை விட தேள் கொட்டும்போது ஏற்படும் வலி மிகவும் அதிகமாய் இருக்கும். இஸ்ரவேல் மனுஷரிடத்தில் நற்குணம் எதுவும் இல்லை. எசேக்கியேல் இதுவரையிலும் தேவ தரிசனங்களை கண்டார். தேவ தூதர்கள் அவரோடு பேசினார்கள். அவர் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் உயர்ந்த நிலைமையில் இருந்தார். இப்போதோ உயர்ந்த நிலையில் இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார். அவர் நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தங்கியிருக்கிறார். தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எசேக்கியேலின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர் மீது கோபப்பட்டு அவரை துன்பப்படுத்துவார்கள். எசேக்கியேலை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்க மாட்டார்கள். அவரை கொன்று போட முயற்சி பண்ணுவார்கள். எசேக்கியேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எசேக்கியேல் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். இதன் நிமித்தமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு எசேக்கியேல் மீது கோபம் உண்டாயிற்று. கர்த்தர் எசேக்கியேலை பலப்படுத்துகிறார். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். எசேக்கியேல் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் என்பதை கர்த்தர் எசேக்கியேலுக்கு தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் வாசம் பண்ணுவது எசேக்கியேலுக்கு நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தங்கியிருப்பது போலவும் தேள்களுக்குள் வாசம் பண்ணுவது போலவும் இருக்கும். ஆனாலும் எசேக்கியேல் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்படக்கூடாது, அவர்களுடைய முகத்திற்கு கலங்கக்கூடாது. இஸ்ரவேல் வம்சத்தார் கலக வீட்டாராய் இருக்கிறார்கள். கலகம் பண்ணுவது அவர்களுடைய சுபாவம். யூதர்கள் சிறையிருப்புக்கு வந்த போதிலும் அவர்களுடைய கலக குணம் அவர்களை விட்டு நீங்கவில்லை. எசேக்கியேல் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை எசேக்கியேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு பயப்படாமல் சொல்ல வேண்டும். கர்த்தரே எசேக்கியேலை தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு அனுப்பியிருக்கிறார். தம்மை அனுப்பின கர்த்தருக்கு எசேக்கியேல் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு எசேக்கியேல் மூலமாக தம்முடைய செய்தியை சொல்லி அனுப்புகிறார். எசேக்கியேல் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும். எசேக்கியேல் அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்து உத்திரவாதம் கொடுக்க வேண்டும். அவர்கள் கலக வீட்டார் என்பது மெய்தான். அவர்கள் எசேக்கியேல் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்பதும் மெய்தான். ஆனாலும் எசேக்கியேல் கர்த்தர் தனக்கு கொடுத்த செய்திகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்.